ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்க. நாங்கள் புரட்டாசி பிடிக்கிறோம். இது 3வது வருஷம் நான் பிடிக்கிறது. புரட்டாசியில் எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமை மட்டும் நான் சாமி கும்பிடுவேங்க. இது ஃபர்ஸ்ட் வார சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் தலிகை போட்டு கும்பிடலாம் அப்படின்னு. கவிஷ்க்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, ஸோ ஆஃப் டே தான், எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவன் சாப்பிட்டுக்குவான். ஒரு 10 o'clock சாமி கும்பிட்டுலான்னு இருந்தேங்க. கோவிந்தாய நமக. ஃபர்ஸ்ட் எல்லாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பெருமாள் மாதிரி வேஷம் பண்ணி விட்டு வீடு வீடா போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு அந்த அரிசியில நம்ம சாமிக்கு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி படிச்சிருந்தேன். ஸோ இந்த வருஷம் கவிஷை வச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்ம காம்பவுண்ட்ல ஒரு 5-6 வீட்டில் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துட்டு அதில் சாப்பாடு செஞ்சு அன்னதானம் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு, அந்த ரைஸ்ல ஃபுல்லாகவே தக்காளி சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு ஊற வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்வின் சார் தான் பெருமாள் ஆயிட்டாரு. ஏன்னா கவி ஸ்கூல்னு சொல்லி கிளம்பிட்டான். அடுத்து நானும் சைட் பை சைடு ஒவ்வொரு ரைஸாக வந்து தாளிச்சிட்டேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனசார கும்பிட்டா கடவுள் நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பா அவர் ஏத்துக்குவாரு. இவ்வளோ பிரம்மாண்டமா தான் நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது. இருக்கிறவங்க எவ்வளோ பிரம்மாண்டமா வேணாலும் கும்பிடலாம். இல்லாதவங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மனசார படைச்சு 4 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதமா கொடுத்தா கூட அவர் ஏத்துக்குவாரு. ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நம்மள நல்லா ஆசீர்வதிப்பாரு. நம்ம வீட்டுல பெருமாள் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாரோ இல்லையோ, இந்த குட்டி பெருமாள் தான் சாப்பிடுவாரு எல்லாமே. சரி நம்மளும் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே சைட் பை சைடு சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி நல்லா சூப்பரா கும்பிட்டோம். எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா சிறப்பா அமையணும், எல்லா சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பெருமாளை வேண்டிக்கிறேன். இந்த அக்கா என்னடா வீடியோவே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் சில கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ என்னால் முடியறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. நம்ம வீட்டை நம்ம மனசை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நிறைய சாமி கும்பிடுங்க. ஸோ நல்ல ஒரு மாறுதல் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். முடிஞ்ச மாசத்துல ஒரு டைம் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்ல நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் இங்க சங்கடகர சதுர்த்திக்கு வந்த பிரசாதமும் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு விரதத்தை முடிச்சு சாமியும் சூப்பரா கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.